இந்த நகரத்துல பாத்தீங்கன்னா 3 நண்பர்கள் இருக்காங்க. அவங்க யார் யாருன்னா, ஒன்னு தக்காளி, ஒன்னு வெங்காயம், அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம். இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையான நண்பர்கள்னு சொல்லலாம். அப்போ பாத்தீங்கன்னா பனிக்காலமும் ஆரம்பிக்குது. இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா அந்த பனில போயிட்டு ஜாலியா விளையாடுறாங்க. இப்படியே பருவங்களும் மாற மாற கோடை காலமும் வருது. கோடை காலம்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்பவுமே சூடா இருக்கணும். ஆனா இது பாத்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீமுக்கு சுத்தமா தெரியாது. இவங்க 3 பேரும் பார்க்குக்கு போலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. அப்படியே வெளியே வராங்க. ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உருக தொடங்குது. அப்படியே முழுசாவே உருகிடுது. இதை பார்த்த வெங்காயமும் தக்காளியும் ரொம்பவுமே கவலைப்படுறாங்க. அப்படியே அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு பையன் பாலை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிஎஸ் பிடிக்கணும், இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிடிஎஸ்ல உங்களுக்கு ஃபேவரட்டான பர்சன் யான்றதை கமெண்ட்ல சொல்லிடுங்க. அந்த பையன் தெரியாம பால் அடிச்சுனா இதை பாத்தீங்கன்னா வெங்காயம் தடுக்க வருது. ஆனா அந்த பால் பாத்தீங்கன்னா தக்காளி மேல பட்டு தக்காளி கீழே விழுந்துருது. வெங்காயம் பாத்தீங்கன்னா தன்னோட 2 நண்பர்களையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப வெங்காயம் கடவுள்கிட்ட சொல்லுது, கடவுளே எனக்கு இருந்த 2 சிறந்த நண்பர்களையும் நான் இழந்துட்டேன். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆனாலும் எனக்காக அழுகிறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லுது. அப்ப மேல இருந்து ஒரு குரல் வருது, வெங்காயமே நீ கவலைப்படாத, உனக்கு நாளைக்கு ஏதாவது ஆனாலும் உன்னை சுத்தி உள்ளவங்க உனக்காக அழுவாங்க அப்படின்னு. சோ இதுல இருந்தே அவங்களுக்கு தெரியும் நம்ம வெங்காயத்தை வெட்டும் போது ஏன் கண்ணீர் வருதுன்னு. இதோட இந்த ஒரு ஸ்டோரி முடியுது. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறமா இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க.